இந்த சென்சஸ்மேட் ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது அந்த பகுதிகள் என்னென்ன வரும். டேட்டா என்ட்ரியில் அந்த பகுதியோட பேர், அப்புறம் அந்த குடியிருப்போட பேர், பள்ளிகளோட பேர், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணும் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகை பட்டியலில் இந்த கீழே அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தணும்னா நம்ம வந்து எந்த குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குது இல்லையா. குடியிருப்பில் எந்த தெரு, இப்போ வந்து கோவிந்தசாமி தெருன்னு தேர்ந்தெடுக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் குடும்பம், குடும்பம் எண் 1. கதவு எண் வந்து நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் குடும்ப எண்ணையே நான் கதவு எண்ணாக வச்சுக்கேன்னு வச்சுக்கோங்க. 1. தனிநபர் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம். நான் இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணி காட்டுறேன். பெருமாள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது வந்து அவங்களுடைய தாத்தாவோட வயசு எவ்வளோ இருக்கும்? 70. அவங்க ஆண், இந்துல என்ன சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். போட்டுட்டு எதை விவரத்துலாம் கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா கல்வி தொகுதியில் அவங்க வந்து அந்த காலத்தில் படிச்சிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். என்ன படிச்சிருக்காங்க? பிஜியில் கெமிஸ்ட்ரின்னு போட்டுக்கலாம். அடுத்தது புதிய உறுப்பினர். புதிய உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா அதே குடும்பத்தில், சரிங்களா, புதிய குடும்பம்னு இருக்கும், புதிய உறுப்பினர்னு இருக்கும். அதே குடும்பத்தில் நீங்கள் சேர்க்கணும்னா புதிய உறுப்பினர் சேர்த்துட்டு அதில் அவங்களுடைய மனைவி பேர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. பெருமாள், அவங்களோட மனைவி காஞ்சனா. காஞ்சனாவோட வயது ஒரு 65. அவங்க ஒரு பெண். அவங்களுடைய மதம் சமூகமும் அதே சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எதை விதத்தில் கல்வி தொகுதி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். புதிய உறுப்பினர். அடுத்ததாக அவங்களுடைய பையன், பெருமாளோட பையன் பேர் கண்ணன். அவங்களுடைய வயது 45. அவங்க ஆண். அப்போ அவங்களோட சமூகத்தை தேர்ந்தெடுத்து புதிய உறுப்பினர். இதில் கல்வி தொகுதியில் அவங்களுடைய கல்வி தொகுதி முதுகலை இல்லை இளங்கலை போடுறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸ். புதிய உறுப்பினர். அவங்களுடைய மனைவியோட பேர் கண்ணம்மாள். வயசு ஒரு 38 போடுறேன்னு வச்சுக்கோங்க, பெண். அவங்களுடைய கல்வி தொகுதி போடலாம், போட்டுட்டு புதிய உறுப்பினர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனோட பேர் வந்து முனியன். வயசு வந்து ஒரு 19 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 19 போடுறேன். இப்போ போட்டிங்கன்னா வரும் இல்லையா. 18 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆண், இந்து, பிசி. கல்வி விவரத்தில் கல்வி தொகுதியில் அவங்க என்ன படிக்கிறாங்க? மேல்நிலை கல்வி 12வது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். புதிய உறுப்பினர் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேர் போடுறேன். மாலதியோட வயசு 15. சரிங்களா. இப்போ 18 போட்டேன், 15 போடுறேன். 15 பெண்ணு. அவங்க வந்து 10வது படிக்கிறாங்க. சரிங்களா. கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10வது படிக்கிறாங்கன்னு அதுவே வந்து வந்துச்சுப்பாங்க. அப்போ வந்து 18 கீழே நீங்கள் வயசு போட்டிங்கன்னா அதுவே கீழே வந்து அந்த ஸ்கூல் பேர் வந்துடுது. 17 போடுறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்துச்சு. 18 போட்டால் வராது. 17 போடுறேன்னா அதுக்கு கீழே என்னென்ன ஸ்கூல் நம்ம முதல்ல என்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஆப் தொடங்கும் போது கல்வி விவரத்தில் எந்த பள்ளி எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு அது வந்து காட்டும். அதில் நம்ம ட்ராப் டவுனில் அந்த ப்ரைவேட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலா பாய்ஸ் ஸ்கூலா இது தேர்ந்தெடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த வகுப்புன்னு போட்டுட்டு திரும்பவும் புதிய வகுப்புனாங்களா. இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஸ்கூலில் 5வது கீழே தானே இருக்கும், அதுக்காக ஒரு பையனை போடுறோம்னு பார்த்துக்கோங்க. இளங்கோ அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. வயசு வந்து அந்த இளங்கோவுக்கு இப்போ 4வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ 9 வயசு, ஆண். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பள்ளி 4வது படிக்கிறான்னு வந்துடுச்சு. பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பியூபிஎஸ் அலிநகர், இந்த ஸ்கூலோட பேர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு புதிய உறுப்பினர். இப்போ சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அதனோட வயசு 5ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு போட வேண்டாம். ஜான்.
வயசு வந்து 5 வயசு. 5 வயசுன்னு போட்ட உடனே உங்களுக்கு வந்து பிறந்த தேதி கேட்கும். சரிங்களா? பிறந்த தேதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் 2026, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2021 போய் நிற்கிது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு நின்றுச்சு. மாதம் வந்து 5ஆம் மாதம், தேதி வந்து ஒரு 15 மாற்றிக்கணும். இதிலே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பெற்றோரத்தில் மேலே நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா இந்த டேட்டாஸ், பெருமாள், காஞ்சனா, கண்ணன், இதில் வந்து ஆண்கள் பேராக வரும். இதில் அவங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். கண்ணன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? அவங்க அப்பா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மாள். அப்போது கண்ணம்மாள் போட்டுட்டோம். அவங்களுடைய மொபைல் நம்பர் வேணும்னா என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அங்கன்வாடி வீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பள்ளி செல்லாதவங்க ஒன்று போட்டுக்குது, மற்றவை போட்டுக்குது. இப்போ வந்து நம்ம அங்கன்வாடி வீடா பள்ளி செல்லாதவரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போ அங்கன்வாடி படிப்பாங்க அவங்க. ஏன்னா வயசு வந்து இப்போ 5 வயசுன்னு வச்சுக்கோங்க. வகுப்பு நாட் அவைலபிள் போடும். இல்லைன்னா நாம் வந்து அந்த பையனை பள்ளி செல்லாதவர்களை போட்டுட்டான் விவரத்தை போட்டுட்டனாலும் நமக்கு அந்த 5 வயசு டேட்டா வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கூல் போட்டுட்டு 1வது கொடுப்போம். இப்போ நம்ம இந்த டேட்டாவை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் நம்ம சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது எங்கே போடணுமோ நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா?